இப்போ கோயில் யாருக்கிட்ட சேரப்பட்டிருக்குது? அரசுக்கிட்ட சேரப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க. அதை விடுதலை பண்ணி யாருக்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஓப்பனாக வாங்கலை, நாங்கள் கொள்ளையடிச்சேன் என்கிட்ட திருப்பி கொடுன்னு சொல்ல, அதுக்கு ஒரு ஜட்ஜே வந்து உட்காந்துருக்காரு. கடவுளை கேவலப்படுத்துறீங்க, அந்த கடவுளை காப்பாற்ற மாட்டேன் ஏன்டா போகிறேன்றாங்க. அந்த ஜட்ஜை தான் சொல்லியிருக்காரு, அந்த கடவுளுக்கு சக்தி கிடையாதுப்பா, இந்துக்கள் இல்லாதவனால போய் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமு அப்படி சொல்லி அந்த கடவுளுடைய மரியாதையை குறைச்சிருக்காங்க. உண்டியல் வச்சா அது அரசாங்கத்துக்கு சொந்தம்னு பண்ணாங்க. இதை செஞ்சது நீதி கட்சி பண்ணிச்சு. அந்த நீதி கட்சியில் அன்றைக்கி இருந்தவங்களாம் யாருன்னா, பனகல் மகாராஜா, பொப்பிலி மகாராஜா, விஜயநகர மகாராஜா போன்ற மகாராஜாக்கள் இருந்தாங்க. உடனே சொல்லுவாங்க, சோத்துக்கு லாட்டி அடித்த அந்த திராவிட கூட்டம் அப்படி இப்படிம்பாங்க. இந்த உத்தரவை போட்டது அவங்க. சிதம்பரம் கோயில் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா அவங்களுக்கு? தெல்லைவாழ் அருந்தினர்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் அதை வச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு அரசாங்கத்தில் எடுக்க முடியல, தொட முடியல. அதில் வர்ற காசு அந்த குடும்பத்துக்கு அப்படியே போகுது. கோடிக்கணக்கான பணம் அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கணக்கு வழக்கு எதுவுமே இல்லை. என்டி ராமராவ் வந்தப்போ தான் நினைக்கிறேன், இந்த திருப்பதியில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு மருத்துவமனைகள்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அதில் தான் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி வந்தது, மருத்துவமனைகள் வந்தது, மருத்துவக் கல்லூரிலாம் வர ஆரம்பிச்சு இன்றைக்கி அந்த பணம் மக்களுக்கு பயன்படும். அரசாங்கம் எடுத்ததுனால அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னாக்கா அது இந்து மதத்துக்கு ஆதரவாக தான் அவங்க செஞ்சுருக்காங்க. எல்லா ஜாதிக்காரரும் வந்து இது பண்ணலான்னும் போது மதத்திற்கு மரியாதை வருது இல்லை. நீ ஏன் பிரித்து வச்ச? நான் வரக்கூடாதுன்னு, அப்போ நான் இந்து இல்லையா? கும்பிடுறது மாத்திரம் கும்பிட்டு சில்லறை மாத்திரம் போட்டு போயிட்டு பொறுக்கி திங்கிறதுக்கு நீயா? வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் வந்து சென்னையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் கலந்துக்கிறார். இந்த கான்ஃபரன்ஸோட தலைப்பு பார்த்திங்கன்னா, அரசிடமிருந்து கோவில் அதனுடைய விடுதலை அவசியமா இல்லையா அப்படின்றதான் தலைப்பு. கோவில் விடுதலை அவசியமா இல்லையா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அரசு நடத்துகின்ற அந்த அறநிலைத்துறை வந்து வேண்டாம் அப்படின்ற அந்த துணியில் தான் இந்த ஒட்டுமொத்த கான்ஃபரன்ஸும் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் இன்றைக்கு சிட்டிங்கில் இருக்கிற ஒரு நீதிபதி இப்போ உட்கார்றத, அங்கே உட்காந்து பேசுகிறது, கருத்து தெரிவிக்கிறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் முதல்லையே சொன்னேன், ஒரு காலத்தில் டேனியல் ஹஸ் கம் டு தி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். டேனியல்ங்கிறதா நீதிக்கு கடவுள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற நீதிபதிகள்லாம் பதவி முடிஞ்சதுக்கப்புறம் கவர்னர் போஸ்ட் கிடைக்குதாங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஒரு காலத்தில் வந்து நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாதுன்னு இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. அவர்கள் ஆசாபாசத்துக்கு இதுப்பட்டவங்க. அவங்க விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தான் அவங்க சட்டத்தை பார்க்குறத விட வெறுப்பு அடிப்படையில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. தமிழக அரசனுடைய நீதிபதியாக இருக்கிற ஒருத்தர் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையும் அரசாங்கத்துடைய கருத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் அவர் இருக்கணுமே ஒழிய, அதுக்கான வழக்குகள் வந்தால் அதனுடைய நியாய தர்மங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்காக நீதியை சொல்லணுமே ஒழிய, இவருடைய சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குதா? அரசாங்கம் வந்து கோயில்களை எடுத்துக்கலான்னு யார் போட்ட உத்தரவு? அது வெள்ளையர்களே போட்டது. பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் நீதி கட்சி எதுக்காக போட்டாங்க? ஒரு குறிப்பிட்ட ஜாதியார்கிட்ட அது மாட்டிக்கிட்டு இருந்தது, அதனால தானே போட்டாங்க. இன்றைக்கி வரணும் சிதம்பரம் கோயிலை உங்களால் எடுக்க முடியலையே. சிதம்பரம் கோயில் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா உங்களுக்கு? தெல்லைவாழ் அருந்தினர்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் அதை வச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு அரசாங்கத்தில் எடுக்க முடியல, தொட முடியல. அதில் வர்ற காசு அந்த குடும்பத்துக்கு அப்படியே போகுது. வர்ற கோடிக்கணக்கான பணம் அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கணக்கு வழக்கு எதுவுமே இல்லை. அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னா, பன்னிரு திருமுறைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாயன்மார்களால் எழுதப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அப்பர் சுந்தரம், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தம். மாணிக்கவாசகர் இல்லைன்னு நினைக்கிறேன், திருஞான சம்பந்தம். இவங்க 3 பேர் சேர்ந்து எழுதின சிவனை பற்றிய அந்த பன்னிரு திருமுறை சைவர்களுக்கு அதுதான் வேத புத்தகம். அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துகிட்டு போய் அவங்க உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதை வழிபாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நம்பி ஆண்டார் நம்பிகள்ங்கிற ஒரு சிவனடியார் ராஜராஜ சோழங்கிட்ட வந்து சொல்கிறார், அதெல்லாம் கரையாக அரிச்சிக்கிட்டு போகுது, அந்த பன்னிரு திருமுறைகளை எப்படியாவது காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழங்கிட்ட போய் முறையிடுறாரு. அது யாருக்கிட்ட இருக்குது? தெல்லைவாழந்தர்கள் உள்ளே வச்சு ஒரு பொட்டியில் வச்சு கரையாந்திக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் அந்த சிதம்பரத்துக்கு போகிறார், தெல்லைக்கு போகிறார். அந்த ஓலைச்சுவடிகளை கொடுன்னும் போது அதை எழுதி அந்த மூவரும் வந்தால்தான் கொடுப்போம்னார் அப்படின்னாருங்க. அவங்க மூவர்னா யாருன்னார்? அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர். இவங்க 3 பேரும் வந்து கேட்டால் தான் அதை கொடுக்க முடியல. உங்களை மாதிரி மன்னர்கள்லாம் அங்கே கொடுக்க முடியாதுங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர் சிலைகளை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுன்னார். அது சிலைகள், அதுக்கு உயிர் கிடையாதுன்னார்.
அப்போ இங்கே இருக்கிற நடராஜருக்கு உயிர் கிடையாதா? ஓகே ஓகே. அப்படியே நின்ட்டானுங்க. ஐயர்களுக்கு பதில் வரல, மரியாதை கொடுத்தாங்க. அப்படித்தான் லட்சக்கணக்கான பாடல்கள் இருந்த பன்னிரு திருமுறைகள் இவங்களால் கரையானால் அரிக்கப்பட்டு 50,000 பாடல்களாக சுருங்கி போச்சு. அன்னைக்கே வந்து இந்த கோயில்களை வந்து அவ விடுதலை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அன்னைக்கே இது மாதிரி ஜட்ஜமாக இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்ததுனால அதை விட்டுட்டு போய் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரல அது விடுதலை ஆகலை. கோயிலில் எப்போ இது பண்ணாங்கன்னா வர்ற காசை பூரா இவனுங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கோயில் பூனைகள்னு பேர் இவனுங்களுக்கு. அதைத்தான் கலைஞர் எழுதினார். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தாண்டா இது. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், கோயிலுக்குள்ளார ஒரு ஆனந்தமாக எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ. ராமநாதனா? அது தெரியாது, யாருக்கும் தெரியாது, பிரபலமாக இருக்குது. இன்றைக்கி கோயில்கள்லாம் அப்படி தான் போய்ட்டுருக்கு. உண்டியல் வச்சா அது அரசாங்கத்துக்கு சொந்தம்னு பண்ணாங்க. இதை செஞ்சது நீதி கட்சி பண்ணிச்சு. அந்த நீதி கட்சியில் அன்றைக்கி இருந்தவங்களாம் யாருன்னா பனகல் மகாராஜா, பொம்பிலி மகாராஜா, விஜயநகர மகாராஜா போன்ற மகாராஜாக்கள் இருந்தாங்க. உடனே சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த சோத்துக்கு லாட்டி அடித்த அந்த திராவிட கூட்டம் அப்படி இப்படிம்பாங்க. இந்த உத்தரவை போட்டது அவங்க நீதி கட்சி தான் போட்டுச்சு. அறநிலையத்துறைங்கிறது அவங்க தான் ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து உள்ளே போந்துக்கிட்டு கோயிலில் இருக்கிற பல சிலைகள் எப்படிங்க போச்சு? யாரோ ஒரு ஜட்ஜி கலந்துக்கிட்டா இருக்கிறீங்களே, பல கோயில்கள் இருக்கிற சிலை வந்து அமெரிக்காவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குதுன்றாங்க. எப்படி போச்சு? யார் மூலமாக போச்சு? அந்த கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ளார போகிறவன் யார்? அவங்க மூலமாக. அறநிலையத்துறை வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அந்த அறநிலையத்துறை அதிகாரி உள்ளே போயிட முடியாது, கர்ப்பகிரகத்துக்குள்ளார போக முடியாது. அவ்வளோதான், அவங்க வெளியே தான் நிற்கணும். அதுக்கு உதாரணம் இன்றைக்கி ராம்நாத் கோவில் குடியரசுத் தலைவர் கோயிலுக்கு உள்ளார போக முடியலையா? அந்த ஐயர் வெடி தோர்த்திட்டாங்க. அவ்வளோ சக்தி. கோயிலில் கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தடுத்து நிறுத்தி அந்த கோயில் படத்தை அப்படியே வச்சாங்க. ஒரு இது எவ்வளோ ஆதாரபூர்வமாக நமக்கு தெரியாது. திருப்பதிக்கு கிருஷ்ணதேவராயன் பல கோடி கணக்கான சொத்துக்கள் மதிப்புள்ள வைர நகைகளும் தங்க நகைகளும் அவன் கொடுத்துருந்தான். இன்றைக்கி எதுவுமே இல்லைங்கிறாங்க. அங்கே இருக்கிறது பூராவுமே கவரிங் நகைகள்ங்கிறாங்க. யார் கேட்குறது? அதுக்கப்புறம் தான் என் டி ராமராவ் வந்தபோது தான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்துடுச்சு. இந்த திருப்பதியில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு மருத்துவமனைகள்லாம் கட்டணும் அப்படி சொல்லி உத்தரவு போட்டார். அதில் தான் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி வந்தது, மருத்துவமனைகள் வந்தது, மருத்துவக் கல்லூரிலாம் வர ஆரம்பித்து இன்றைக்கி அந்த பணம் மக்களுக்கு பயன்படுது. அரசாங்கம் எடுத்ததுனால தெல்லைவாழானந்தர்கள் கையில் இருக்கிற சிதம்பரம் கோயிலில் வர்ற பணம் யாருக்கு போகுது? எந்த மக்களுக்கு போகுது? பல பெரிய கோயில்களில் இவங்க எவ்வளோ சாமர்த்தியமாக இருப்பாங்கன்னா உண்டியல் வைக்க மாட்டாங்க. அதை தான் நிர்மலா சீதாராமன் சொன்னது, உண்டியலில் வர்ற காசை நீ உண்டியலில் போடாத, நீ எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லிச்சு. ஒரு ஐயர் நிதியமைச்சராக இருந்தாலும் நம்ம ஜாதிக்கு அந்த காசு வந்துடணுன்றதுல கண்ணு கருத்துமா அந்த மாதிரி இது. அதுதான் அந்த கூட்டம் அதை தான் சொல்லியிருக்குது. கோயில்கள் கொடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அரசாங்கம் எடுத்துச்சு. அந்த பணம் மக்களுக்கு போகுது. இன்றைக்கி வர கோயிலில் வர்ற வருமானத்தையெல்லாம் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த கோயிலுக்கு பயன்படுத்துறது போக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு அது போய் சேருது. மக்கள் காசு மக்களுக்கு போய் சேருது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு நீதிபதியே போகிறாருன்னா, நீதிபதி நீதி இந்த நாட்டில் நீதியினுடைய நிலைமை இவங்க யார் கையில எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறத பாரு. இப்போது தொடர்ந்து கோவிலை இந்துக்களிடம் கொடுங்க அப்படின்றது பாஜகவோட வாய்ஸாக இருக்குது. இந்துக்கள்னால் அவங்க எந்த இந்துக்கள்னு ஒரு கேள்வி வேறு வருது. அதுக்குள்ளே இந்த கோவிலை அரசு கையகப்படுத்தக்கூடாது, அரசு வழி நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது சார்? அது ஏன் ஜாதிக்கிட்ட கொடுங்குறாங்க. கோயிலில் தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருந்தோம், ஏகபோக உரிமையாக வச்சுருந்தோம். அதில் நீ எல்லாத்தையும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னாக்கா அது இந்து மதத்துக்கு ஆதரவாக தான் அவங்க செஞ்சுருக்காங்க. எல்லா ஜாதிக்காரரும் இது பண்ணலான்னும் போது மதத்திற்கு மரியாதை வருது இல்லை? நீ ஏன் பிரித்து வச்ச? நான் வரக்கூடாதுன்னு அப்போ நான் இந்து இல்லையா? கும்பிட்றது மாத்திரம் கும்பிட்டு சில்லறை மாத்திரம் போட்டு போயின்னு பொறுக்கி திங்கிறதுக்கு நீயா? என்ன அர்த்தம் எனக்கு? அந்த கோயிலில் தொடுறதுக்கு ஒரு கிறிஸ்தவம் போகிறாங்க, கிறிஸ்தவம் சர்ச்சுக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிற சிலுவையை தொடுறாங்க, அங்கே இருக்கிற மேரி மாதாவை தொடுறாங்க, அங்கே இதை மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறாங்க, உள்ளே சுற்றிட்டு வர்றாங்க. ஒரு மசூதிக்கு போகிறாங்க, ஊதுவத்தி ஏற்றி எல்லோரும் கொளுத்தி வைக்கிறாங்க. யார் வேணாலும் போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. எல்லா மதங்கள்லையும் அது இருக்குதுங்க.
இந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் தானே நீ வரக்கூடாது, நீ உள்ளே வரக்கூடாது, நீ அப்படி வரதா அந்த சட்டையை கட்டி விட்டு வா, சட்டையை கட்டினாலும் உன்ன விட மாட்டேன். என்னங்க அப்போ இது அது என் கடவுளா? நான் இந்துவா? இதை தடுக்கிறதுக்கு ஒரு நீதிபதியே மாநாட்டில் கலந்துக்கிறார். நீதிமன்றங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. இப்படிப்பட்டவர்களாம் யார் நீதிபதியாக வர்றாங்கங்கிறத புரிஞ்சுங்க. ஒரு காலத்தில் கடவுளாக நினைச்சாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஐயோ ஜட்ஜி அப்படி சொல்லிட்டாரு, இன்றைக்கி அந்த ஜட்ஜா அப்படி. அதில் இன்னொரு ஜட்ஜி ஒருத்தர் இருக்கார், ஊழல் செஞ்சதை பார்த்து அவருக்கு தூக்கமே வரலையா, விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருந்தாராம். இன்றைக்கி அவரை பற்றி செய்தி வந்துருக்கு. உச்சநீதிமன்றத்தில் உத்தரவே இல்லாமல் எல்லாம் தன்னிச்சையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உச்சநீதிமன்றத்துக்கே கேள்விக்குறியாக்கிட்டாங்க. அப்புறம் நாமெல்லாம் எங்கே? ஓகே சார், ஒரு பக்கம் கோவில் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் வாதம் ஓடுது. இன்னொரு பக்கம் இன்னொரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, கோவிலுக்குள்ளே இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்றாங்க. அப்போது முன்னாள் நீதி அரசர் சந்துரு அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்னென்னா, தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு இந்த கேள்வி வைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல யார் இந்துக்கள்னு வரையறுங்க, அப்புறம் இந்துக்கள் அல்லாதவர்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இடத்துக்கு போகிறாரு. இந்த ரெண்டுத்தையும் எப்படி சார் பார்க்குறது? நான் என்னுடைய 3வது கேள்வி, கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இவங்க சொல்கிறது பார்த்தாக்கா இந்த கடவுள்லாம் வந்து இந்துக்களுக்கு மாத்திரம்தான் கடவுள், மாத்திரம் கடவுள் இல்லைன்னு ஆகுது. இல்லை, சக்தி இல்லாத கடவுள், எல்லாத்தையும் காக்க முடியாது. கடவுள் காப்பாற்றுவான்னு நீங்கள் நம்பாதீங்க. இந்த கடவுள் இவ்வளோ பேர் தான் இந்த ஜாதிக்காரரை தான் காப்பாற்றுவாங்க. அப்படி போயிடுச்சு, ஜாதி அடிப்படையில் போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுனாக்கா ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கடவுள்னு ஆகிடும். ஓகே, ஆக இந்து கடவுள்களுக்கு சக்தி கிடையாது, வேறு மதத்துக்காரனாக தான் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால தாங்க இந்து மதம் ஒரு ஹிந்தி பேசுகிற இடத்துல மாத்திரம் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள் இல்லை. இப்போ இங்கே வந்து என்னெல்லாம் இந்துன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ திருவண்ணாமலை இருக்குது, திருவண்ணாமலை வந்து ஒரு சமணர் பள்ளி, அதை இந்து கோயில் சொல்லிகிட்டு இருக்க. நீ வந்து உன்னால் லிங்கத்தை கூட வைக்க முடியலையே, மணல் லிங்கெல்லாம் வச்சுருக்க, அபிஷேகம் இல்லையே. சிதம்பரம் இதில் மாயவரத்தில் சட்டநாதர் கோயில் இருக்குது, சமணர் கோவில், அதில் என்னத்தை உன்னால் வழிபாட்டை நடத்த முடிஞ்சுது? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அது சமணர் பள்ளி. சிதம்பரம் இதே வந்து சமணர் பள்ளி தானே, அதில் தானே நீ போய் ஊசாமி வச்சுட்ருக்க, அங்கே மூல விக்கிரமே இல்லையே, என்னத்தான் இருக்குது? யாராவது சிதம்பரத்துக்கு நேர்ந்துக்கிட்டு போய் இது பண்ணுறானா? நந்தனாரை தவிர எனக்கு தெரிஞ்சு நந்தனாரோட தான் தில்லை கோயிலில் நடராஜரை தரிசிக்கணுங்கிறதுக்கு போன மாதிரி யார் நேர்ந்துக்கிறாங்க? அந்த கோயிலுக்கெல்லாம் யார் நேர்ந்துக்கிறாங்க? திருப்பதி கோயிலில் சொல்கிறாங்க முருகன் கோயிலை வந்து வெங்கடாஜலபதியாக மாற்றிட்டீங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா ஒரு ஆழ்வார் சொல்கிறார், உண்ணுவார் யார் உன் முருகன் தன்னைங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் உருவம் வந்து முருகனாக வெங்கடாஜலபதியான சந்தேகமாக இருக்குதுன்னு ஒரு ஆழ்வாரே பாடுறாரு. அந்த அளவுக்கு அதில் பண்ணியிருக்கிறீங்க. ஆக முதல்ல இந்துங்கிறது, இப்போ என்ன வந்து இந்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி என்ன இந்துன்னு சொன்னீங்க? நான் இந்துவாக இருந்தாக்கா என் கோயிலுக்குள்ளார நான் போக முடியாதுன்னு சொன்னப்பறம் நான் எப்படி இந்துவாக இருக்க முடியும்? கர்ப்பகிரகத்துக்குள்ளார நான் வர முடியாது, வழக்குத்தோணை தாண்ட முடியாதுன்னு நான் எப்படி இந்துவாக இருக்க முடியும்? இதில் என்ன நீங்கள் கேவலப்படுத்தலை, அந்த கடவுளை கேவலப்படுத்துறீங்க. அந்த கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டேன் ஏன்டா போகிறேன்றாங்க. அந்த ஜட்ஜை தான் சொல்லியிருக்காரு, அந்த கடவுளுக்கு சக்தி கிடையாதுப்பா, இந்துக்கள் இல்லாதவனால போய் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை அப்படி சொல்லி அந்த கடவுளுடைய மரியாதையை குறைச்சிருக்காங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னாங்க. எந்நாட்டவருக்கு இறைவாங்கிறதே இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக போயிடுச்சு. கோலாலம்பூர் போனீங்கன்னா பத்து கேவ்ஸில் பத்துமலையில் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் கோயில். சீனர்கள் தான் காவடி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அளவு குத்திக்கிட்டு போவாங்க. நம்மளை விட அவங்கெல்லாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க வழிபடுறவங்க தான் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த ஜட்ஜ் அவங்களெல்லாம் தடுத்துருவாரா? உன் கடவுளை நீ கேவலப்படுத்துகிற, வேறு யார் உன்னை கும்பிடக்கூடாதுன்னு நீ தடை போட்டிருக்க. நீ கடவுளுக்கு தடை போட்டிருக்க, பக்தனை தடை போடல. உன்னை கும்பிட நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுளுக்கு தடை போடல. ஆக அவர் ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு பகுத்தறிவாக முறையில் எனக்கு அது மகிழ்ச்சி தான். கடவுளுக்குள்ளார இந்துக்களுன்னு குறைச்சி குறுகலாக கொண்டு போயிட்டேன். அப்புறம் மற்ற மாற்றுக்காரர்களை வரக்கூடாதுன்னு சொல்லி இந்து கடவுளை வெறுக்க வச்சுட்டேன். கொஞ்சம் ட்ரை பண்ணாக்க இந்துக்களையும் சேர்த்து வெறுக்க வச்சு அந்த கடவுளை எல்லாம் பண்ணிவிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் அந்த நீதிபதிக்கு. சரிங்க சார், இப்போது இந்த டிஸ்கஷனை அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னா, கோவில் விடுதலை அவசியமா அப்படின்றது இதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த போக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? டிஸ்கஸ் பண்ணட்டும், யாருக்கிட்ட இருந்து விடுதலைங்கிறத டிஃபைன் பண்ணணும். கோவில் விடுதலை அவசியம், எந்த கோயிலாக இருந்தால் விடுதலை அவசியம். யாருக்கிட்ட இருந்துக்கிட்ட சொல்லணும். இல்லை, அரசுக்கிட்ட இருந்து தான் அதோட அரசுங்கிறது வேறு. இப்போ கோயில் யாருக்கிட்ட சேரப்பட்டிருக்குது? அரசுக்கிட்ட சேரப்பட்டிருக்கிறதா சொல்கிறீங்க. அதை விடுதலை பண்ணி யாருக்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க? யாருக்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க?
ஓப்பனாக வாங்கலை, நாங்கள் கொள்ளையடிச்சோங்க என்கிட்ட திருப்பி கொடுன்னு சொல்ல. அதுக்கு ஒரு ஜட்ஜே வந்து உட்காந்துருக்காரு. ஒரு நிதியமைச்சர் வந்து உண்டியில் போடுற பணத்தை உண்டியில் போடக்கூடாது, பாக்கெட்டில் போட்டுக்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற கூட்டம் இது. அவங்கக்கிட்ட தான் ஆட்சி இருக்குது. ஏன் சார் அறநிலையத்துறை கிட்ட இருந்து சாமானிய மக்கள் கிட்ட போனால் என்ன, அதில் என்ன தவறு இருக்குது? அது அவங்க நீங்கள் தான் கேட்கணும். உண்டியில் போடுற காசை நீ ஏன்னா விட்ற, நீ எடுத்து பாக்கெட்டை போட்டுக்கன்னு சொல்கிற நிதியமைச்சர்கிட்ட கேளுங்க இந்த கேள்வி. இல்லை அறநிலையத்துறை இதான் வச்சுக்கணுன்றது அவசியம். அறநிலையத்துறை வந்து அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு மக்கள் கொடுக்குற வரி பணத்தை தான் அரசாங்கம் தான் வச்சுக்கணும். என்னென்ன ரூல் இருக்குது? முதல்ல ஜமீன்தார்கள் ஒழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தார்களை ஏன் ஒழிச்சிங்க? அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட தானே பிடிங்க மக்களாட்சி வந்தது. அதுதானே மக்களாட்சி, அதுதானே அரசாங்கம். நிலப்பரப்புகளும் இவங்களும் மன்னராட்சியே ஒழித்தோம். மன்னர் குடும்பம் இது பண்ணிட்டு இருந்தது. அதை தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வரணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். அதனால தான் ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டோம். மன்னராட்சி, சர்வாதிகார ஆட்சி, மக்களாட்சின்னு 3ஆக பிரித்தாங்க. அதில் எதுடா குறைகள் குறைவானதுன்னு எடுத்திங்கன்னா மக்களாட்சி, குடியரசு. குறைகள் இல்லாதுன்னு சொல்ல, குறைகள் குறைவானது. அதனால தான் கேள்வி கேட்குற உரிமை அது உள்ள தான் இருக்குது. மன்னரையோ சர்வாதிகாரியோ கேட்க முடியாது. இந்த ஒரு இடத்துல தான் மக்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு அதிகாரி வந்தாக்கா என்னையா பண்ணேன்னு கேட்க முடியும். மன்னராட்சியில் அது கேட்க முடியாது. மக்களை சர்வாதிகார ஆட்சியில் அது பேச்சே இல்லை. அறநிலையத்துறை என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய போக்கு தான். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருந்தது இப்போ விலைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அதை கொடுத்தது வந்து 1920 இதுலேயே கொடுத்துட்டான். அந்த காலத்துலேயே கொடுத்துட்டான். 1920 பனகல் மகாராஜா, பொப்பலி மகாராஜா, இவர் விஜயநகர மகாராஜா போன்ற மகாராஜாக்கள் கொண்டு வந்த சட்டம் அது. கோயிலை கட்டினவனுங்க அவனுங்க கொண்டு வந்த சட்டம். நாங்கள் எது கட்டினமோ அது போய் ஒரு தனிப்பட்ட கூட்டத்தில் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு சொல்லி அவங்க கொண்டு வந்த சட்டம். கோவிலுடைய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து அறநிலையத்துறை தலையிடுவது இருக்குல்ல, இந்த போக்கை தான் அவங்க எதிர்க்கிறதா அவங்க சொல்கிறாங்க. எந்த முக்கியமான விஷயத்தை இவங்க போய் அதை எதிர்த்துட்டாங்க, எந்த கோயிலில் என்ன நடந்ததுன்னு விளக்கம் சொல்லணும். 19 சொல்லக்கூடாது. எந்த அரசாங்கம் எதில் தலையிட்டு இல்லை, இந்த டிஸ்கஷன்லேயே வந்து நீதியரசர் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டெப்யூட்டி கமிஷனர் ஒரு உத்தரவு போடுறாரு. அது வந்து ஒரு ஆண்டாள் நிகழ்ச்சி, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ராமானுஜரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெப்யூட்டி கமிஷனர் வந்து உத்தரவு போடுறாரு. அது காலங்காலமாக ஆண்டாளுக்காக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு இவர் இப்படி ஒரு ஒப்புதல் கொடுக்கறதுக்கான காரணம், ஏற்கனவே ஒரு நீதியரசர் வந்து அவர்கிட்ட சும்மா ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது ஏன் அதுக்குள்ளே ராமானுஜரை நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு கேட்கும்போது ஒரு தானாக சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு அரசு வந்து எடுக்குதில்ல. அப்போ கிட்டத்தட்ட கோயிலுடைய நடைமுறையை அரசு தவறாக பயன்படுத்துது அல்லது அரசு தலையிடுவதாக அவர் அந்த உரையில் பேசியிருக்காரு. ராமானுஜர் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ராமானுஜர் வைஷ்ணவ மதத்தில் புரட்சியை செஞ்சவர். ஓகே கூரத்தாழ்வாருங்கிற பட்டியலத்தை சேர்ந்தவர் ஆழ்வார் ஆக்கி உள்ள கோயிலுக்கு கூட்டு போனவர். அது மாத்திரம் இல்லை, பார்ப்பனர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய மந்திரங்கள்னு சொல்லி சிலதெல்லாம் இருந்தது. அதை ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்து மேலே ஏறி அத்தனை பேரும் கேளுங்கடான்னு சொன்னவர். அப்படி புரட்சி பண்ணவர் அவர். ஆனால் ராமானுஜர் அவங்க ஏற்றுக்க மாட்டார். அதனால தான் ஆண்டாளுக்கு கூட ஏன் ராமானுஜரை வச்சேன், ஏன் ராமானுஜரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியாருக்கே பகுத்துரிவை கற்றுக் கொடுத்தவர் ராமானுஜர்னுவாங்க. அந்த அளவுக்கு அவர் இதாக இருந்தவர். அன்றைக்கி இருந்த இந்து மதத்துக்கு வந்து ஒரு மதமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க 3 பேர். அது ஒரு மதமாகவே யாரும் எடுத்துக்கல. அது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு கூட்டம், பிழைக்கிற கூட்டம், மாடு அடிச்சு திங்கிற கூட்டம் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. அதை ஒரு மதமாக மாற்றினது வந்து 3 பேர். காலடி, கேரளாவில் இருக்கிற காலடியில் பிறந்த ஆதிசங்கரர், அவர் சங்கராச்சாரியர். அதுக்கு அடுத்தது மத்வர், கர்நாடகா. 3வது வந்து ராமானுஜர், ஸ்ரீபெரும்புதூர். முதல் 2 பேரும் வந்து சனாதனத்தை அப்படியே பிடிச்சாங்க. அதில் ஆதிசங்கரர் தான் பல சமண பள்ளிகளை வந்து சைவ பள்ளிகளாக மாற்றினவர். சைவ பள்ளியாக வைணவ தலங்களாக மாற்றினது அவர் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பத்ரிநாத் சமணர் பள்ளி, அதை வந்து சைவ பள்ளியாக மாற்றினார். அதே மாதிரி தான் சிருங்கேரி, இதெல்லாம் சைவ பள்ளியாக மாற்றினார். பல சமணர் இதெல்லாம் மாற்றினது அவர் தான். மற்றொரு ஏதோ இப்போ ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒன்றே கடவுள்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இல்லை 2 கடவுள்னு என்னமோ சொன்னார். விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், துவைதம் அப்படின்னு 3 இருக்குது. அதில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது எனக்கு அவ்வளோ தெரியாது. ராமானுஜர் தான் சமத்துவத்தை கொண்டு வந்தார், சமூக நீதியை பேசினவர். அதில் அவர் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு பிராமணனாக இருந்தும் பட்டியலினத்தை சேர்ந்த பசங்களோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் பள்ளிக்கூடத்தில்.
அப்போவே அவங்க வீட்டில் தகராறு நடந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை பூராமே புரட்சியாகவே தான் போகிறார். புரட்சி துறவின் பேர் அவருக்கு. குரத்தாழ்வார்கிற போன்ற இவங்களெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளார கூப்பிட்டு வந்துட்டார். ஓகே ஓகே. அதனால தான் ஆண்டாளோட வைக்கும்போது நம்ம பார்ப்பனியத்தை எதிர்த்த ராமானுஜரை ஏயா சேர்த்துறாங்கிறது தான் பார்ப்பனர்களுக்கு அந்த கோவம். இந்துவாக இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, அவருக்கு ராமானுஜர் மேலே கோவமா இல்லை அரசு ஆணையிடுவதன் மேலே கோவமான்னு தெரியல. ராமானுஜர் கொண்டு வந்து அந்த பழைய யார் இந்த ராமானுஜர்னு கேட்டால் இந்த கதையெல்லாம் வரும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. அதுக்காக தான் எவ்வளோ தூரம் மறைச்சி அவளை ஆளையே காட்டாமல் மூடியெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோம். மறுபடியும் திருப்பி ரிவே பண்ணி இன்றைக்கி வந்துக்கிற பிரச்சனையே அதுதாங்க. இன்றைக்கி இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்து மதத்தை பற்றி புட்டு வைக்கும்போது தானே தெரியுது இவங்க என்னென்ன சண்டாளத்தனம் பண்ணாங்கிறதால வெளியே வருது இல்லை. அதுக்கு நம்ம தேங்க் பண்ண வேண்டியது எச் ராஜா, எஸ் வி சேகர் போன்றவர்களை. அவங்க மாத்திரம் உசுப்பி விடாமல் தான் நாங்களாம் பேசாமல் இருந்துட்டுருப்போம். அவங்கெல்லாம் பேசவும் தானே அந்த பாம்பு செத்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். வால் ஆடிக்கிட்டு நம்ம கவனிக்கல. அந்த வால்லேருந்து உயிர் பெற்றுக்கிட்டு தலை தூக்க ஆரம்பிச்சிக்குது, படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. எச் ராஜாவும் எஸ் வி சேகர் போன்றவர்கள் பேசுகிற போது தான் நமக்கு தெரியுது. ஒரு கோடம்பக்கத்தில் ஒரு பெண் செய்யப்பட்டு பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அந்த கொலை பற்றிய விஷயங்கள் இன்றைக்கு வரலும் வெளியே வரல. அதில் ஏதோ அரசியல் இருக்குதுங்கிறாங்க. சுவாதி கொலை சொல்கிறாங்க. அப்போ துடிச்சுக்கிட்டு எந்திரிச்சது யாருன்னா ஒரு காமெடி நடிகர் ஒய்ஜி மகேந்திரன். என் ஜாதியைச் சேர்ந்த ஒரு பெண் பட்ட பகலில் கொல்லப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி வேற வசனம் பேசினார். ஒரு இஸ்லாமியருடைய பெயரை போட்டார். அவங்க யாரோ செஞ்சதான்னு சொல்லி அப்புறம் விஷயம் வெளியே வர வர சைலண்ட் ஆகிட்டார். மேட்ரு வேற எங்கேயோ போச்சு. அப்படி இருப்போம். இன்றைக்கி வரல அந்த சுவாதி கொலை வழக்கை பற்றி எந்த விஷயமே யாருக்கும் தெரியாது. இல்லை, ராம்குமார் தான் கொண்டுட்டாலாம் சொல்லி அப்படின்னு சொல்லி பல்லில் கடிச்சிட்டு செத்து போனார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நம்ம கேள்விப்படாத ஒரு புது இதை வந்து அந்த ஆட்சியில் தான் நம்ம கேள்விப்பட்டோம். பல்லில் கடித்து செத்து போனார் தற்கொலை பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் பல்வேறு வகையான இது வந்து அதே மாதிரி சேலத்தை சேர்ந்த ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய படுகொலை பற்றி இன்னைக்கு வரல யாருக்கும் தெரியாது. பல்வேறு கதைகள் சேலத்துக்கு போய் அவரை வந்து அவர் பாஜக இருக்கிறவங்க தான் பண்ணதான் சொல்லப்படுது. அதான் பாஜகவுடைய ஆட்கள். எகெயின்ஸ்டாக இருந்தவங்க எதுக்காக வந்தாங்க? அந்த எகெயின்ஸ்டாக இருந்தவங்க யாருங்கிறது தான் கேள்வி. அந்த எகெயின்ஸ்ட் எதுக்காக வந்ததுங்கிறது தான் கேள்வி. சொல்லுங்களேன், என்னன்னு சொல்லுங்களேன். சுவாதி கொலை வழக்கையும் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கையும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், வரட்டுமே என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, சரிங்க சார். இப்போது சிட்டிங்கில் இருக்கிற நீதிபதி இது போன்ற நிகழ்வுகளை கலந்துக்க கூடாது அப்படின்றது தான் உங்களுடைய வாதமாக இருக்கா? நீதிபதிகள் இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடக்கூடாது. இதை கருத்து சொல்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. இல்லை, அவர் அதில் பெருசாக எந்த கருத்தும் சொல்லலாம். அந்த கருத்து சொல்கிறதுல அந்த கூட்டத்துக்கே போகக்கூடாது. ஒரு மத சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு போனால் அப்போ அவர்கிட்ட ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ வழக்கு எடுத்துக்கிட்டு போனே ஏற்று நிற்கிறோம் இந்துவாக இருந்தால் அவர் இந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெளிவாக தெரிஞ்சு போகுது இல்லை. ஒருதலை பட்சமாக இருப்பாருங்க தெரிஞ்சு போச்சு இல்லை. மத அடிப்படையில் இயங்குறவருங்கிற தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்புறம் அவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? கோர்ட்டில் குமாஸ்தாவாக கூட இருக்கக்கூடாது. இல்லை, அதான் அவரே அதில் இந்த நிகழ்ச்சியில் பதில் சொல்கிறாரு. நான் ரஞ்சித் நடத்துகிற நிகழ்ச்சியிலலாம் போய் கலந்துக்கிறேன், அப்போ யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ரஞ்சித் நடக்கிற சினிமா நிகழ்ச்சிகள் அதுக்கு போகிறாரு. யார் வேணாங்கிற பல நீதிபதிகள் வந்து நாடக கலைமன்றத்துக்கெல்லாம் தலைவர்களாக இருக்காங்க. அதை யாரும் கலை நிகழ்ச்சிக்கு போகிறது பிரச்சனை இல்லை. பட்டவர்த்தனமாக ஒரு அரசியல் பேசுகிற ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு எதுக்கு பார்த்தீங்களா அந்த ரஞ்சித், அதாவது அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவருக்கு போனேன்னு அப்போ கேட்கலையே. அவர் புத்தி எங்கே போகுது பார்த்தீங்களா? ரஞ்சித்துங்கிறவருக்கு போனேன்னு அப்போ ஏன்டா கேட்கல? இதை மாத்திரம் கேட்குற. ஆக அதை கொண்டு வர்றாரு. அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு நாம் போகலாம், மற்றவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி எங்களை வந்து கேவலப்படுத்துறீங்களா? பாப்பாண்ணா உனக்கு இலக்காரமாக போச்சாங்கிற மாதிரி கேட்குறாரு. ரஞ்சித்தை ஏன் எடுக்கிறாரு? அவங்கள கூட்டு சேர்த்த பார்க்குறாரு. ஏற்கனவே ஒருத்தர் அவங்க ஜாதியை சேர்ந்தவர் ஒருத்தர் கூட்டு சேர்ந்துருக்காரு. அந்த மாதிரி செல்வராஜுங்கிறவர் அவர் படத்தில் அப்படி தான் காட்டினார். எல்லாத்துக்கும் காரணம் பிராமணர் அல்லாத பிராமணன் பற்றி ஒரு வார்த்தை கூட ஒரு படத்தில் காட்டல. இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணம் பிறந்த இதை வந்து அவர் எடுத்திருந்தார். ஒரு படம் எடுத்திருந்தார், பார்த்தாரு. அது பிராமணர்கள் பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லாமல் இளையராஜாவோட பெரிய பிராமணனை தானே காட்டிகிட்டு எடுத்திருந்தார். அந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறாங்க. ரஞ்சித்தை ஏன் எடுக்கிறார்? வேறு எத்தனையோ இருக்குதுல்ல. பத்மா சுப்பிரமணியன் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அதை ஏன் கேட்கவில்லை அப்படின்லாம் கேட்கலாம். அதெல்லாம் அந்த நாடக நிகழ்ச்சிக்கு போனேன், அதை ஏன் கேட்கவில்லை. அதெல்லாம் விட்டு ரஞ்சித்து தேடுறா இருப்பார். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தா தான் நமக்கு ஆதரவு கிடைக்கும். எழுத்து பேசுறது கஷ்டம். உடனே சொல்லலாம், பட்டியலினத்தை உங்களை பற்றி கேவலை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ரஞ்சித்து பார்த்தீங்களா, உங்கள் ஜாதி பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்படி சொல்லி தப்பிக்கிறதுக்கு அதுதான் பாப்பார புத்தி.
ஓகே. அதுதான் பார்ப்பனியம். அப்ப இதுக்குள்ளேயே ஒரு அரசியல் அந்த சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குது, அதை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் எங்களுக்கு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. நீ எங்களையும் முட்டாள்னு நினைக்காத. நாங்கள் பிரம்மாவுடைய காலில் பிறந்தே எங்களுக்கு இவ்வளோ புத்தி இருக்குதுடா, தலையில் பிறந்த உனக்கு ஏன்டா மூளை மலிங்கி இருக்குதுங்கிறதான் கேள்வி. இது எல்லாரும் சொல்கிறீங்க, அவர் இது பிரகாரம் நான் சூத்துறேன். காலில் பிறந்தவன் எனக்கே இவ்வளோ புத்தி இருக்குது, தலையில் பிறந்ததா சொல்லி கிளைம் பண்ணுறேன், உன் புத்தி ஏன் இப்படி மலிக்கு போய் கிடக்குதுங்கிறதான் கேட்குறேன். பிரம்மாவுக்கு கேவலம், இப்படிப்பட்ட பிறவிகளை படைச்சிருக்கேன்னு பிரம்மாவுக்கு தான் கேவலம். தலையில் வந்து எப்படி இருக்குது பார்த்தியா, பிரம்மனுடைய தலையில் நினச்சா பாவம். கட்டாயம் சார், மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.